வணக்கம். கோபி தமையன். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய மிஸ்ஸஸ் கோபி சமையல் சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ரெசிபி வடகம். அதுவும் கலராக ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இது செய்யறதுக்கு நமக்கு பச்சரிசி மட்டும் இருந்தால் போதுங்க. பச்சரிசி தான் இதுக்கு முக்கியமான பொருள். இப்போ பாருங்கள், கலரான அப்பளத்தை வீட்லேயே செஞ்சு பொரித்து எடுத்து காட்டுறேன். இது பாருங்கள் எவ்வளோ மொறுன்னு சூப்பராக இருக்குன்னு. அப்படியே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டும் நீங்கள் கடையில் வாங்குகிற எக்ஸிபிஷன் அப்பளம் மாதிரியே இருக்கும். இதுக்கு பச்சரிசியை ஒரு நைட் ஃபுல்லாக ஊற விட்டுருங்க. ஊறின பச்சரிசி காலையில் எடுத்து இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா சந்தனம் மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வேற ஒரு யூஸ்க்காக அதிக அளவில் அரைச்சது. நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக இந்த கிளிப்பிங்ஸ் காட்டியிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி நல்லா சாந்து மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்காகத்தான் நான் உங்களுக்கு இந்த கிளிப்பிங் காட்டியிருக்கேன். நான் இதுக்காக ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி தாங்க ஊற வச்சு அரைச்சி எடுத்திருந்தேன். அரைச்செடுத்த அரிசி மாவு நமக்கு இந்த மாதிரி தோசை மாவை விட கொஞ்சம் இலகன பதத்தில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாதுங்க. இப்போ இது கூட நான் காலையிலேயே அரைச்சி எடுத்தோனையும் தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 6-7 மணி நேரம் புளிக்க வச்சிருக்கேன். புளிச்சிருக்கிற இந்த மாவுல நம்ம கலர் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் கடையில் வாங்குற எந்த கலரும் ஆட் பண்ணலைங்க. வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு தான் இதுக்கு நான் கலர்ஸ் சேர்க்க போறேன். பச்சை கலருக்காக கொத்தமல்லியும் பச்சை மிளகாயும் எடுத்து வச்சிருக்கேன். அதே சமயம் ஆரஞ்சு கலருக்காக தக்காளியும் வரமிளகாயும் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பொருட்களை நம்ம அரைச்சி தனித்தனியாக அரைச்சி வேணுங்கிற அளவுக்கு நம்ம மாவு தனியாக எடுத்து வச்சு அதில் கலந்துக்க போகிறோம். இப்போ நான் கொத்தமல்லியிலையும் பச்சை மிளகாயும் இதே அரைச்சி வச்சிருக்க அரிசி மாவு பேஸ்ட் இருக்குல்ல, அதை கொஞ்சம் அந்த மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு நல்லா நைஸாக அரைப்பட்டு வரும். இப்போ அதை ஒரு பவுலில் க்ரீன் கலருக்காக கொஞ்சம் அரிசி மாவு எடுத்து வச்சு அது கூட சேர்த்து கலந்துக்கிட்டேன். நீங்கள் மாவு அரைச்சோன்னையும் தோசை இட்லி மாவுக்கு எப்படி நம்ம உப்பு சேர்த்து புளிக்க விடுவோமோ அதே போல் ஒரு 5-6 மணி நேரம் அளவுக்கு புளிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்போவே அப்பளம் ரெடி பண்ணிங்கன்னா டேஸ்ட் உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. புளிக்க விட்டிங்கன்னா டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்போது க்ரீன் கலருக்காக கொத்தமல்லியும் பச்சை மிளகாயும் அரைச்சி சேர்த்தாச்சு. அதே போல் ஆரஞ்சு கலருக்காக தக்காளியும் வரமிளகாய் விழுதையும் அரைச்சி இன்னொரு பவுலில் இருக்க அரிசி மாவு பேஸ்ட்டில் கலந்துக்கிட்டேங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இது நான் உங்களுக்கு கலர் பாருங்க. வெள்ளை, ஆரஞ்சு, பச்சை அந்த மாதிரி நம்மளுக்கு 3 கலரில் கிடச்சிருக்கு. நீங்கள் பிங்க் கலர் வேணும்னா பீட்ரூட் கூட சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி கலந்து சேர்த்து செஞ்சு பார்க்கலாம். நீங்கள் கொத்தமல்லி இலைக்கு பதிலாக க்ரீன் கலருக்காக பசலைக்கீரை இதெல்லாம் கூட சேர்த்து செய்யலாங்க. இப்போ நான் இட்லி பாத்திரத்தில் அடியே தண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அது கொஞ்சம் நேரம் சூடாக விட்டுடலாம். இப்போது நம்ம இதில் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் ஓமம் சேர்க்குறேன். நீங்கள் சீரகம் மட்டும் கூட சேர்க்கலாம். நான் இன்றைக்கி ஓமமும் எள்ளும் சேர்க்குறேங்க. நீங்கள் ஓமம், எள், சீரகம் இதில் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது கலந்து விட்டதை நம்ம எப்படி வேக வச்சு எடுக்க போகிறோன்னு பார்க்கலாங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் இருக்க தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பிளேட்டில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாங்க. லைட்டாக ஒரு சுற்றளவுக்கு எண்ணெய் விட்டு தடவிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரே டைமில் 3 தட்டில் செய்யலான்ட்டு இருக்கேன். அதனால் அந்த பாத்திரம் சூடான பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்ட் இருக்குல்ல, அந்த ஸ்டாண்ட் இருந்தால் உங்கள் வீட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை நிறைய பேர்த்து வீட்டில் இடியாப்பம் மேக்கர் இருக்கும், அது கூட எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம எண்ணெய் தடவி எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த தட்டில் ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவு மாவு விட்டுக்கோங்க. விட்டுக்கிட்டு அதை லைட்டாக இந்த மாதிரி சுற்றி விடுங்க. ஒரு பேப்பர் அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக சுற்றி விட்டால் ஸ்ப்ரெட் ஆகுதுல, அந்தளவுக்கு இருந்தால் போதும். இப்போது இட்லி பாத்திரத்தில் ஒரு தட்டு வச்சுட்டேன். அதுக்கு மேலே நம்ம மாவு ஊற்றி வச்சிருக்கோம்ல, அந்த பிளேட்ஸ் இந்த மாதிரி அடுக்கிக்கலாங்க. பிளேட் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இடையில நான் ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். அடி இட்லி வேகிறதுக்கு எந்தளவுக்கு தண்ணி ஊற்றி வைப்போமோ அது போல் ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ நான் 3 தட்டு ஒரே டைமில் வச்சுட்டேன். இது வேகிறதுக்கு 30-40 செகண்ட் மட்டும்தாங்க ஆகும், ரொம்ப நேரம் ஆகாது. நீங்கள் அந்த டைமில் அடுத்த 3 பிளேட்டில் இதே போல் எண்ணெய் தடவி மாவு ரெடி பண்ணி ஊற்றி வச்சிடலாம். நம்ம இந்த ஊற்றி வைக்கிற டைமில் நம்மளுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றி வச்சோம்ல ஒரு செட்டு, அதில் இருக்க மாவு வெந்துடும். அவ்வளோ டைம் தாங்க ஆகும். உங்களுக்கு டைம் ரொம்ப அதிகமாகலாம் எடுத்துக்காது. அதனால் நீங்கள் டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு மணி நேரத்துலேயே 60-70 கூட செய்யலாம், ஏன் 100 கூட செய்யலாங்க. அது நீங்கள் எவ்வளோ பிளேட்ஸ் வச்சு செய்கிறீங்களோ அதை பொறுத்து தான். நீங்கள் இந்த மாதிரி தட்டில் செய்கிறக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இந்த சின்ன கப் மூடி இருக்குல்ல, அந்த மூடியில் கூட ஒரு 5-6 மூடி உள்ளே நீங்கள் அடுக்கி வச்சு செய்யலாம். இப்போ எல்லா கலர்லேயும் ஒவ்வொன்று ஊற்றி இந்த டைம் செய்யலாங்க. இப்போது எல்லா தட்டுலேயும் ஊற்றினையும் நம்ம ஃபஸ்ட் பேட்ச் திறந்து பார்க்கலாம். இது கண்டிப்பாக வெந்திருக்கும். பாருங்கள், மேலே நம்மளுக்கு நல்லா ஷைனிங் ஆயிடுச்சு. அந்த மாவு வெள்ளையே இல்லாமல் லைட்டாக உங்களுக்கு ஒரு கண்ணாடி பதம் மாதிரி தெரியும்.
அந்த மாதிரி தெரியும் போது நம்ம வெளியே எடுத்துடலாம். ரொம்ப வெந்துருச்சுனாலும் இதில் வந்து விரிசல் விட்டுருங்க, மாவு வந்து வெடிப்பிடிப்பாயிரும். இதோ அடி இருக்க தட்டு வந்து லைட்டாக வெடிச்சிருக்கு பாருங்கள், இந்த மாதிரி ஆகிடும். இப்போது அடுத்த பேட்ச் வந்து நம்ம ஊற்றி உள்ள வச்சிடலாம். நம்ம இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு வந்து டைமும் வந்து மிச்சம் வாங்குங்க. நம்ம வந்து டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். நான் வந்து வீடியோ எடுக்கிறதுனால அந்த ஃபஸ்ட் பேட்ச்சில் வந்து லைட்டாக டைம் வந்து அதிகமாகிடுச்சு. அதனால தான் அந்த அடி இருந்த பிளேட் மட்டும் ரொம்ப ஓவர் குக் ஆயிடுச்சு. இப்போது இது வந்து மூடி வச்சிடலாங்க. இதுவும் கரெக்டாக வந்து டைம் வச்சுக்கோங்க. 2 பேர் இருந்தால் ஒருத்தர் வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒருத்தர் இருந்தால் நீங்கள் வந்து ஒவ்வொரு பிளேட் கூட டக்கு டக்குன்னு வச்சு எடுக்கலாம். அதுவும் வந்து நம்மளுக்கு டைம் வந்து ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும், ரொம்ப வெள்ளம் எடுத்துக்காது. இப்போ பாருங்கள், நம்ம வேக வச்சதை வந்து லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் இப்படி கத்தியில் எடுத்து விட்டுட்டு கையில் இழுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். இது வந்து பிஞ்செல்லாம் போகாதுங்க, ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். உங்களுக்கு வந்து இன்னொரு பிளேட் கூட நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். லைட்டாக வந்து கத்தி எடுத்துகிட்டு நம்ம வந்து ஓரத்தில் மட்டும் இந்த மாதிரி எடுத்து விட்டால் போதுங்க, ஈஸியாக வந்துடும். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பிளேட்டுக்கு லைட்டாக எண்ணெய் தடவை வந்து மறந்துடாதீங்க. அதே சமயம் நல்லா 30லேருந்து 40 செகண்ட் வெந்ததுக்கப்புறம் எடுங்க. வேகிறதுக்கு முன்னாடி எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து பிளேட்டோட ஒட்டிக்கிட்டு அது வந்து எடுக்க வராது. அதே சமயம் ரொம்ப உங்களுக்கு வந்து லைட்டாக வந்து அந்த அப்பளத்தில் வந்து விரிசல் இருக்கும். ஆனால் விரிசல் வந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்மளுக்கு வந்து பொரிக்கிறதுக்கு வந்து பொரிக்கும் போது அப்பளம் வந்து இடையில வந்து ஓட்ட தெரியும், அவ்வளோதாங்க, வேற ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், நான் வந்து எல்லா மாவையும் இதே போல் வேக வச்சு எடுத்து இளமலை வச்சு காய வைக்க போகிறேன். இது காய வைக்கிறதுக்கு நீங்கள் வெயிலில் காய வைக்கணும்னு அவசியமே இல்லைங்க. நீங்கள் வந்து ஃபேன் கடி கூட வச்சிடலாம். உங்கள்கிட்ட வாழை இலை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பிளாஸ்டிக் ஷீட் ஏதாவது இருந்தால் கூட அதை வந்து விரித்து போட்டு அதில் வந்து ஒவ்வொன்றா இந்த மாதிரி போட்டு ஒரு நைட் ஃபுல்லாக ஃபேன் கடி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஒரு நைட் மட்டும்தான் ஃபேன் கடி இருந்துச்சு, நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள் முறுமுறுன்னு. இதை வந்து நம்ம எண்ணெயில் வந்து போட்டு பொரிச்செடுக்க வேண்டியதுதான். நம்ம தக்காளி சேர்த்து அரைச்சது எவ்வளோ ஆரஞ்சு கலரில் இருக்குது பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் வந்து நல்லா சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்கும் போது நல்லா சைஸ் வந்து டபுள் சைஸில் கிடைக்குங்க, நல்லா பொரிஞ்சு வரும். எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் போட வேண்டாம், நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லா சூடாக இருக்க எண்ணெயில் போடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து பெருசாக மேலே எழும்பி வரும். நீங்கள் வந்து ஒரு நைட் ஃபுல்லாக அது ஃபேன் கடி காஞ்சிருச்சு, சரி இதுக்கு நல்லா காஞ்சிருக்காது அப்படின்னு உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு 1 மணி நேரம் வந்து வெயிலில் கூட எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், அப்பளம் வந்து நல்லா பொரியுது. டேஸ்ட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வந்து இன்றைக்கி செஞ்சு அடுத்த நாளே தாராளமாக எல்லாத்துக்கும் வந்து இதை பொரிச்சு கொடுக்கலாம். இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்கள் வந்து இது பருப்பு சாதத்து கூடலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. நீங்கள் வந்து கடைகளில் வாங்கி கொடுக்குறதுக்கு வந்து யோசிச்சிங்கன்னா இது மாதிரி வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நம்ம மிஸ்ஸஸ் கோபி சமையல் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம பொரிச்செடுத்த அப்பளமெல்லாம் உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். ஆரஞ்சு கலர், அப்புறம் இது வந்து க்ரீன் கலர், அதே போல் ஒயிட் கலர், இந்த மாதிரி 3 கலர்லேயும் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து பிங்க் வேணும்னா நீங்கள் பீட்ரூட் கூட அதுக்கு வந்து அரைச்சி சேர்த்துக்கலாம். அதுவும் வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. நீங்கள் வந்து ஒரு டைம் மட்டும் இந்த அரிசி மாவு வச்சு அப்பளம் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு ஏர்டைட் டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வேணுங்கும் போது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து பொரிச்சு கொடுக்கலாங்க. இது வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபியும் கூட. அதனால் கண்டிப்பாக எல்லோரும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.